வணக்கம். பொன்மாலை பொழுது திரைப்படத்தினுடைய ப்ரிவ்யூ ஷோ. இந்த படத்துடைய கதையை துரை எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னாரோ அந்த அழகும் அந்த உணர்வும் படத்தில் அப்படியே பிரதிபலிப்பாக இருக்கு. ரொம்ப நல்ல படம். அண்ட் ஒரு அழகான ஒரு மெசேஜும் இந்த படத்தில் வந்து கதையோடு இழைஞ்சிருக்கு. ஸோ துரைக்கும் எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பொன்மாலை பொழுது படத்தோட ப்ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு புது படமாக இருக்கும், ஒரு நியூ ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் மாதிரி இருக்கும். பிகாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் வருது. லைக் ஒரு பன்னீர் புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக யூத்ஃபுல்லாக பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு இது நியூ ஃபிலிமாக இருக்கும். அண்ட் மியூசிக் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இந்த படத்துக்கு. அண்ட் ஹீரோ அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி சொல்ல மாட்டாங்க யாரும், அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக எனக்கு அவரோட வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா வர்றதுக்கு இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பொன்மாலை பொழுது படம் பார்த்துட்டு வரேன். ப்ரீமியர் ஷோ ரொம்ப அழகான ஒரு படம். அது ஒரு காதல் படமாக மட்டும் நான் பார்க்கல. இது வந்து ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நிறைய ஷார்ட்ஸ் ரொம்ப போய்ட்டிக்காக இருந்துச்சு. நான் ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் பசங்களோட லவ் ஸ்டோரின்ற மாதிரி மட்டும் தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப அழகாக ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் ரெண்டு பேரும், ஆதவ் காயத்ரி ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் இந்த படத்தில் வர ரெண்டு அப்பாக்களோட கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் ரெண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. துரை என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் சத்யா ரொம்ப அவரோட இசை படம் முழுக்க பாடல்கள் ஏற்கனவே பெரிய ஹிட்டாக எல்லா சாங்ஸும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பார்க்கும்போது விஷுவல்ஸோட அந்த நீன்றி கிடக்கும் இருக்கை அருகே பாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அது விஷுவலாக. நன்றி. வணக்கம். பொன்மாலை பொழுதோட முதல் காட்சி முடிஞ்சு வெளியில் வந்திருக்கோம். கவியரசு கண்ணதாசன் ஐயா குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற ஆதவ் கண்ணதாசன். இது ஃபஸ்ட்டு படம் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு கேமரா ஃபியர் இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. காயத்ரி இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. துரை வந்து அவரோட ஃபஸ்ட்டு படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சத்யா மியூசிக் டைரக்டர் வந்து எங்கேயும் எப்போதும் படத்தில் வந்து அந்த படத்தோட வெற்றிக்கு வந்து சாங்ஸ் ஒரு முக்கிய காரணம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பொன்மாலை பொழுது படத்துலேயும் ஆடியோ வந்து ஆல்ரெடி பெரிய ஹிட் ஆகி எஃப்எம்லாம் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட நல்லா இருக்குது. துரை வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. யதார்த்தமாக இருக்குது. ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு டர்னு அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மசாலா படம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற லவ்வர்ஸ் அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கும் இருக்கிற விஷயங்களை அழகாக சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்தது. எனக்கு இல்லை, இன்றைக்கி இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து பேப்பரை திறந்தாவே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்த லவ் அப்படிங்கிறது. லவ்னா என்னங்கிறது தெரியாமல் இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கூல் லைஃப்பில் வர்றது வந்து ஒரு காதல் கிடையாது. அது எந்த அளவுக்கு அவங்களோட லைஃப்பை பாதிக்குது, அவங்களோட பேரண்ட்ஸையும் எப்படி மனசு நோக்க பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி சொல்லலாம். சொன்னால் இந்த படத்தோட கதை வந்து சுவாரஸ்யம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நல்லா இருக்குது பொன்மாலை பொழுது. கண்டிப்பாக இது ரசிகர்களுக்கும் பிடிக்கும். இந்த என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். ஹாய், வணக்கம். நான் முரளிராம். ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈவினிங் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்குமே ஒரு மாலை பொழுது அப்படின்னு வந்தாவே வந்துட்டு ஒரு ரெஸ்டிங் டைமாக இருக்கும். இன்றைக்கி உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய பொன்மாலை பொழுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு திரைப்படம். துரை சார், ஏசி துரை அவர்கள் வந்து இந்த படத்தை ரொம்ப அழகாக இயக்கியிருக்காரு. அப்பாவுக்கு ஒவ்வொரு மகனும் வந்து அப்பாவுக்கு ஒரு நன்றி கடனாக
அப்பா வந்து பெருமைப்படுற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் அப்படின்னா இதை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது. அவங்க அப்பா இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் வந்தோடனே நான் கேட்டேன், உங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்பா இல்லை அப்படின்னாரு. ஸோ அப்பாவுக்கு இதை தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட் கொடுக்க முடியாது சார் உங்கள் அப்பாவுக்கு, பட் ஐ ரியலி ப்ரே ஃபார் ஹிம் சார் அப்படின்னு சொன்னேன். அந்தளவுக்கு இந்த திரைப்படம் இருந்தது, அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஆதவ் கண்ணதாஸ் என்ன சொல்கிறதுனா, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, இந்த மாதிரி நிறைய பழமொழி சொல்லுவாங்க. எனக்கு பழமொழி வரமாட்டேங்குது. ஸோ அது மாதிரி அவர் 8 அடி பாஞ்சார், இவங்க வந்து அதுக்கு மேலே 32 48 அந்த மாதிரி கணக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. முதல் திரைப்படம் மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் பார்த்துட்டு வெளில வந்தோடனே சொல்லியிருந்தேன், கார்த்திக் சார் எனக்கு பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நவரஸ் நாயகன் கார்த்திக் சார். உண்மையாகவே அது இருந்தது. அந்த ஒரு சாயல் வந்து அந்த படத்தில் தெரிஞ்சது. அதே மாதிரி காயத்ரி ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சில படங்களே பண்ணியிருந்தாலும் ரொம்ப அழகான இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்க. பிக்கஸ்ட் ப்ளே இந்த மூவி அப்படின்னு சொல்லணும்னா கிஷோர் சார். கிஷோர் சார் இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆக்டர்ஸோட டிக்ஷனரி நம்ம தேடினா அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு படம் பார்ப்போம், படம் பார்க்கறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நடிகர்கள் தேடுவாங்க. இனிமேல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போனால், நடிப்புக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னா வந்து நம்ம கிஷோர் சாரை கண்டிப்பாக எடுக்கலான்றது நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவரோட நடிப்போட திறன் வந்து ஒவ்வொரு படங்கள்லையும் வந்து மேம்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த டீமில் நானும் ஒரு நண்பனாக இருக்கேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப பெருமை. இன்றைக்கி இந்த படத்தை வந்து நான் இங்கே பார்த்துட்டேன். நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்த்தா தான் இதோட முழுமை உங்களுக்கு தெரியும். அந்த முழுமையை வந்து நான் இன்றைக்கி அடைஞ்சிருக்கேன். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பொன்மாலை பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழகான பொன்மாலை பொழுதாக இருக்கும். பாய். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. ஒரு அப்பா தான் கடந்து வந்த பாதையை வந்து அதே ப்ராப்ளத்தை பையன் ஃபேஸ் பண்ணும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருங்கிற அந்த பாயிண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த பாயிண்டில் நல்லா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்குங்கிறாங்க. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நல்லா லெசன் மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து கிஷோர் அங்கிள் வந்து அவருக்கு ஹீரோக்கு அப்பாவை பண்ணியிருந்தார். நல்லா பண்ணியிருந்தார். எல்லாம் நல்லா அப்படி படம் முடிஞ்சதே தெரில, படம் ஆரம்பித்ததும் தெரில. நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேறு வந்து எல்லாருமே நல்லா கேரக்டர்ஸ் இருந்துச்சு. வீடெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்கில் அஜய் ரத்னம் அங்கிள் வருவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அப்புறம் ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு போயிருந்தேன். அப்போ ட்ரெய்லர் போட்டாங்க. அப்போயே எனக்கு புரியல. நெய்தான் கடைசியாக பார்த்தேன் ப்ரிவ்யூ.